வணக்கம். காரைக்குடியில இருக்க 1000 ஜன்னல் வீடு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி 64 தலைவாசல் கொண்ட வீடு ஒண்ணு விருதுநகர் மாவட்டத்துல இருக்கு. இந்த வீடு சரியா எங்க இருக்குன்னா, விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டைக்கு உட்பட்ட செட்டிக்குறிச்சி கிராமத்துல இருக்கு. நமக்கு பின்னாடி தான் அந்த வீடு இருக்கு. இந்த வீட்ல 64 தலைவாசல் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த வீடு எப்படி இருக்குன்னு உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. இந்த வீடு எப்ப கட்டப்பட்டதுன்னா, சுமார் ஒரு 6 தலைமுறைக்கு முன்னாடி சின்னையன் செட்டியார், குருசாமி செட்டியார் இவங்க 2 பேருமே அண்ணன் தம்பி பர்மால போய் வைர வியாபாரம் செஞ்சு கடுமையா உழைச்சு அதுல கிடைச்ச வருமானத்தை வச்சு அவங்க ரெண்டு பேருக்காக மட்டும் இல்ல, இன்னைக்கு வந்து அவங்க வெளியில வந்த சந்ததி எல்லாருக்குமே வந்து இந்த வீடு பயன்பட்டு இருக்கு. இன்னைக்கு இவங்க குடும்ப உறுப்பினர் ஒரு தோராயமா 70 பேர் இருப்பாங்கன்னு சொல்றாங்க. அவங்க வந்து தொழில் நியமத்தம் வந்து வேற வேற ஊர்களுக்கு போயிட்டாலும் இன்னைக்கு ஒரு நல்லது கெட்டதுன்னா இந்த வீட்டுக்கு வந்து செலிப்ரேட் பண்றதை ஒரு வழக்கமா வச்சிருக்காங்க. இந்த வீட்டை யார் கட்டினான்னு தெரியுங்களா? சின்ன செட்டியார் எங்க தாத்தா. உங்க தாத்தா. ஆமா. உங்க தாத்தானா? எங்க அப்பாவுக்கு தாத்தா. அவங்க பிள்ளை வந்து சின்ன செட்டியாருக்கு வந்து 3 மகங்க, பொம்பளை பிள்ளை அவங்க தனித்தனியாக கட்டி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி குருசாமி செட்டியாருக்கு 4 மகங்க. அவருக்கு மகங்க வந்து 5 பேர். இப்படி பல இதாக மாறிக்கிச்சு. மொத்தம் 2 பேர் சேர்ந்து கட்டியிருக்காங்க. 2 பேர் தான் கட்டினது. எத்தனை வாசல் இருக்கு மொத்தமா இதுல? 68 வாசல். 68. 6 தலைமுறையா இருக்கு. இப்போ 68 தலைவாசல் கொண்ட வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல உட்பகுதியில இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. அதாவது பொதுவாகவே வந்து இதை முற்றோன்னு சொல்லுவாங்க. வீடுகள்ல வந்து பழைய வீடுகள்லாம் வந்து வெளிச்சத்துக்காகவும் காற்றோட்டத்துக்காகவும் இந்த மாதிரி ஓப்பனிங் வச்சு கட்டுவாங்க. அது மட்டும் இல்லாம இப்படி நம்ம நின்று பாக்குறதுக்கு இது வந்து நல்லா இருக்கும். மேல இருந்து சன்லைட் வந்து டைரக்டா வீட்டுக்குள்ள விழுகும். அதுக்காகவே இதை கட்டியிருக்காங்க. இந்த வீட்டில் எப்படி 68 வாசல் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல நிறைய சின்ன சின்ன அறைகள் இருக்கு. ஒவ்வொரு அறைக்கும் எக்ஸிட்லயும் சரி, என்ட்ரன்ஸ்லயும் சரி நிலை வச்சு கதவு, சில இடங்கள்ல கதவு கொடுத்துருக்காங்க, சில இடங்கள்ல நிலை கொடுத்துருக்காங்க. அந்த நிலையும் சரி, இந்த வீட்டில் இருக்க அந்த வீட்டை தாங்குற தூண்களும் சரி, எல்லாமே வந்து பர்மா தேக்கு. இப்போ வந்து நிறைய தனித்தனி வீடா இருக்கு. முன்னாடி இப்படிதான் இருந்துச்சா? முன்னாடி வந்து ஒன்றா தான் இருந்துச்சு. அண்ணன் தம்பி ஒன்றா இருக்கும்போது இந்த கடைசியில் ஏறணும்னா அந்த கடைசியில் இறங்கலாம். அந்த மாதிரி இடம் ஃபுல்லாக போகலாம் வரலாம் அந்த மாதிரி இருந்துச்சு. அவங்கவுங்க மயங்க பிறகு பிள்ளைய பிறந்த உடனே தனித்தனியாக பிரிச்சுட்டோம். இப்போ நீங்க பிரிக்கும் போது என்னென்ன ஆல்டர் பண்ணிட்டீங்க உங்க வீட்டுல? இந்த வீடு பிரிக்கும் போதா குறுக்க செவரு மட்டும் கட்டிக்கிட்டீங்களா? ஆமாம், அவங்கவுங்க இடத்துல. நாங்கள் அண்ணன் தம்பி 2 பேர். எங்கள் அப்பாவுக்கு அண்ணனுக்கு அந்த பக்கம் கொடுத்துட்டு தம்பி நான் இந்த பக்கம் எடுத்துக்கிட்டேன். அந்த மாதிரி 4 பேர் வந்து பேசியிருந்தேன். நீ இது எடுத்துக்கமா, நீங்கள் எடுத்துக்கமா, தனி எடுத்துக்க. நீங்க சொல்றபடி பார்த்தா உங்க குடும்பம் பெரிய குடும்பம். ஆமாம்மா, இன்னைக்கு கணக்கு எடுத்து பார்த்தா ஏகப்பட்ட ஆள் இருக்கும். எவ்வளவு பேர் இருப்பாங்க தோராயமா? அது எப்படியும் 70 பேர், 60, 70 பேர் இருப்போம் மொத்தத்தில் கணக்கு எடுத்தோம்னா. அதே மாதிரி வீட்டோட சீலிங் பொறுத்த வரைக்குமே பழைய ட்ரெடிஷ்னல் லுக், அந்த வுட்டை வச்சுதான் கட்டியிருக்காங்க. அதுவுமே பர்மா தேக்கு. இந்த வீட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா சிமெண்ட் மணலை வச்சு கட்டல. அந்த காலத்துல பயன்படுத்துற கடுக்காய் பொடி, சுண்ணாம்பு இதை கலந்து தான் பயன்படுத்தியிருக்காங்க. அதுதான் இந்த வீடு இவ்வளவு வருஷம் தாண்டியும் ஸ்ட்ரென்த்தோட இருக்கிறது காரணமா இருக்கு. இந்த மரம்லாம் என்ன வகையை சேர்ந்தது? தேக்கு, பர்மா தேக்கு. எல்லாமே அந்த காலத்துல கட்டினது. அந்த காலத்துல கட்டினது. இப்போ அந்த வீட்டோட மொட்டை மாடியில இருக்கும். அந்த காலத்துல இந்த வீட்டோட மொட்டை மாடியை எப்படி பயன்படுத்தியிருக்காங்கன்னா, விவசாயம் பண்ணுவாங்க. இவங்கெல்லாம் விவசாய குடும்பம்ன்றனால விவசாயம் செஞ்சு அறுவடை செஞ்ச தானியங்களை வந்து இந்த மாதிரி மொட்டை மாடியில தான் காயப்படுவாங்க. காயப்போடும்போது திடீர்னு மழை வந்துட்டா நம்ம டக்குன்னு கீழே எடுத்துட்டு போக முடியாதுல்ல. ஏன்னா மழை வந்தா எல்லாமே நனைஞ்சிரும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்காகவே இங்க ஒரு செட்டப் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு துவாரம் இருக்கு. மழை பெய்ய ஆரம்பிச்சா என்ன பண்ணுவாங்க, உடனடியா வந்து அந்த தானிய குவியல்லாம் வந்து இந்த துவாரத்து வழியா போட்டுருவாங்க. அடியில வந்து அதுக்கு சேகரிக்கிற மாதிரி ஒரு அமைப்பு கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, இந்த மாதிரி இந்த வீட்டோட மேல்தளத்துல நிறைய துவாரங்கள் கொடுத்துருக்காங்க. எதுக்காக இந்த துவாரங்கள்னா, வீட்டுல வந்து வெளிச்சம் கிடைக்கணுன்றதுக்காகவே இது போல துவாரங்கள் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு இருக்க நம்மளோட மாடர்ன் வீட்ல வந்து கிச்சன்ல வந்து சிம்னி யூஸ் பண்றோம். அந்த காலத்துல வந்து இதுதான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பொதுவா அந்த காலத்துல வீட்ல வந்து விறகடுப்பு தான். அதுல அதிகமா புகை வரும். அந்த புகையை வீட்ல இருந்து வெளியேற்றுறதுக்காக இந்த மாதிரி ஒரு புகைக்கூட பயன்படுத்தியிருக்காங்க. செட்டிக்குறிச்சி பெருமாள் கோயில் தெருவில் இருக்கு இந்த வீடு.